7ஆம் நம்பர் எடுத்துக்கங்க. ஏதாவது ஒரு வகையில் அவங்களுக்கு பாதிப்பு இருக்குது. அது இல்லைன்னு மறுக்க முடியாது. என்னென்னு பார்த்தா அவர் அசுரர் இருந்த இடமா அது. பின்ன அவர் 7 வரைக்கும் அசுரர் வாழ்ந்த இடம் அது அப்படின்னு சொல்லுது. இதெல்லாம் வந்துட்டு நம்ம ஆன்மீக கூற்றில் வரலாறு சொல்லுது. கூட்டி கழிச்சு பார்த்தா நம்பரை அனலைசேஷன் பண்ணி அப்ளை பண்ணி பார்த்தாக்கா ரிசல்ட் கரெக்டாக வருது. அதனால் வந்துட்டு எதுக்காக சொல்ல வர்றேன்னாக்கா, அல்டிமேட்டாக ஒவ்வொரு மனுஷனையும் நம்மளை அறியாமலே நம்மளை வந்து ஒவ்வொன்று இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படிங்கிறது இந்த நம்பர்கள் தான். அதே மாதிரி இதை பிரித்து பார்க்கும்போது இவ்வளோ விஷயம், ஐயோ என்ன இவ்வளோ உள்ளே அடங்கியிருக்குது அப்படின்னு பார்த்தாக்கா அது இருக்க தான் செய்யும். அதனால் ரொம்ப ஒவ்வொன்றுத்தையும் ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம அதை ஹேண்டில் பண்ணும்போது நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணாக்கா சக்ஸஸ் ஈஸியாக கிடைக்கும். நம்ம அதை எல்லாத்தையும் ஈஸியாக எடுத்துக்கிட்டாக்கா சக்ஸஸ்ஸு ஹார்டாயிரும். ஸோ இப்போ இந்த தகவல் எனக்கு தெரிஞ்சு உலகத்தில் யாரும் புதுசாக கொடுத்துருக்க மாட்டாங்க. புதுசாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அது உண்மை. பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னால் உள்ள சொல்லப்பட்ட ரகசியத்தை அழகாக எடுத்து அதை சொன்ன நம்ம ஆராய்ச்சி பண்ணி, இது ஒன்று நான் பெருசாக ஆராய்ச்சியெலாம் பண்ணலை. இருக்கிறத தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு எடுத்து எல்லாத்துக்கும் கொடுக்கப்பட்டது. இது கேட்குறதுக்கு எல்லாத்துக்கும் பிரமிப்பாக இருக்கும். பிரமிப்பாக இருக்க வேண்டும் தான். இந்த நம்பர் எப்படிலாம் அது வந்து ப்ளே பண்ணுது ஒவ்வொரு மனுஷன்றதுக்கு காரணம் எங்கெங்கேயோ தேடிட்டு இருந்தோம். எங்கேயும் கடைசியில் நம்மளை சுற்றி தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இனிமேல் அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எல்லோரும் ஹேண்டில் பண்ணிக்கலாம்.